சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்கு அனுமன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே சுந்தரகாண்டம் என்பது அனுமனை மையமாக வைத்துக் கொண்டு பேசப்பட்ட காண்டம். அனுமர் வந்து தான் யார் என்று சொல்லி தனது அடையாளங்களை அங்கே காட்டுகின்றார். இறுதியாக கணையாளி மூலம் நிரூபிக்கின்றார். இறுதியிலே அங்கு செய்தியை, அந்த கண்டுவிட்ட செய்தியை உடனடியாக போய் ராமபிரானுக்கு தெரிவிக்கின்றார். நீ போனா போல நான் உடல் மெரியாம இருக்கிறோம், ஏனென்றா நீ இருந்த காலத்தின் அந்த நினைவுகளை நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். 70 வெள்ளம் வானரர்களும் வெவ்வேறு திசையில போனாலும் உள்ளூர தென் திசையில தான் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பாள். டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் கம்பனுடைய கவிதை, அதாவது கம்ப ராமாயணத்தை அல்லது ராமாவதாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவியத்தை பகுதி பகுதியாக எங்கள் கலந்துரையாடல் பொருளாக நிகழ்த்தி வந்திருக்கிறோம். அதிலே நாங்கள் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் வரை சம்பவங்களையும் ஆங்காங்கே வருகின்ற பாத்திரங்களையும் பற்றி சற்று விரிவாகவே உரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சுந்தர காண்டத்துக்குள்ளே நுழையப் போகிறோம். சுந்தர காண்டம் அதை பற்றி சில அறிமுகப்படுத்தும் வாயிலாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். சுந்தரம் என்பது அழகு. காண்டங்கள் அனைத்திலுமே அழகுடையது சுந்தர காண்டம் என்று கம்பராமாயண ரசனை என்ற பெரிய நூலை எழுதிய, தமிழ் உலகத்துக்கு பல விஷயங்களை, சிறுகதை முதலிய விஷயங்களை அறிமுகப்படுத்திய பாவேசு ஐயர் சொல்லியிருக்கிறார். இதுதான் அழகு வாய்ந்தது. ஐயர் மேலும் சொல்லுவார், சிறையிருந்த செல்வியின் பெருமைகளை கூறுவது. இந்த அழகு புற அழகு மட்டுமில்லை, புற அழகு ஒரு புறம் இருக்கு, சீதையினுடைய பெருமையை கூறுவது. மற்றதில் பாலகாண்டராமனை பற்றியே முதன்மைப்படுத்தும். பிறகு கிஷ்கிந்தா காண்டம் வானர்களை பற்றி சொல்லும், ஆரணிய காண்டம் காட்டிலே அவர்கள் சஞ்சரித்ததை பற்றி சொல்லும். ஆனால் இந்த காண்டத்துக்குரிய சிறப்பு, இது சீதையை பற்றிய காண்டம். சீதைதான் இதனுடைய மைய பாத்திரம். பிள்ளைலோகாச்சாரியார் என்று ஒரு வைஷ்ணவ பெரியவர், 13ஆம் நூற்றாண்டளவிலே வாழ்ந்தவர். அவர் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் மணிப்பிரவாள நடையிலும் ஆக நூல்கள் எழுதியிருக்கிறார். வைஷ்ணவ உலகத்திலே அவருக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இந்த பிள்ளைலோகாச்சாரியார் சொல்லுகிறார், சீதாயா சரிதம் மகத். சீதையினுடைய கதை மகத்தானது, மகத்துவம் மிக்கது என்பது அவருடைய வாக்கு. இப்ப நாங்கள் தொடங்குகிறோம் சுந்தரகாண்டத்தின் நுழைவாயில்லை. கிஷ்கிந்தா காண்டம் வரை பார்த்து விட்டோம். சுந்தரகாண்டத்தின் நுழைவாயில்லை இப்பொழுது வானரர்களுக்கு, அதாவது வாலி இறந்து விட்டான் அல்லது வாலி கொல்லப்பட்டு விட்டான், சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு அரசனாக முடிசூட்டி விட்டான். இந்த வானர்களுடைய சகாயத்தை பற்றி செய்தியை தேடுகிற பணி தொடங்குகிறது. அதுதான் இந்த சுந்தரகாண்டத்தின் நுழைவாயில். அதில் ஜாம்பவான் முதலிய மூத்த வானர்கள் எல்லா வானர்களையும் அழைத்து, இன்ன திசையில் நீங்கள் போக வேணும், இன்ன திசையில் நீங்கள் தென் திசைக்கு போனால் என்ன நடக்கும் என்று பல திசைகளையும், சீதை இலங்கையில் இருக்கிறது என்றது கூட இலங்கேஸ்வரன் சீதையை கடத்தி போனான் என்பது மட்டும் தெரியுமே தவிர அவன் எங்கேயும் அவளை சிறை வைத்திருக்கலாம். ஆகவே சீதையை எல்லா புறத்திலும் வானர்களை அனுப்பி தேடுகிற பணி தொடங்க போகிறது. முதல்ல அதை ஜாம்பவான் என்று சொல்வது மூத்த வானரம்.
அவன் சற்று விரிவாகவே அனுமானுக்கு சொல்லுகிறான் தென் திசைக்கு போகிறது. தென் திசையில் போகைக்கு அதில் கம்பன் வைக்கிற ஒரு சின்ன ஒரு அழகு, ஒரு ஜிகினா வேலை இருக்கு. சொன்னான், தென் திசையை போகிற பொழுது நீங்கள் பொதிகை மலையை தாண்ட வேண்டி வரும், அதில் தாமதித்து விடாதீர்கள். ஏனென்றால் அங்கே அகத்தியன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறான். அதில் போய் இருந்தீர்கள் என்றால் சொக்கி போய் அதிலேயே தங்கி விடுவீர்கள். அப்ப தென் திசையில் பொதிகை புலம் சார்பீரேல் அம்மலையை இடந்திட்டகி நீங்கள் அங்கால போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது அந்த வருகிற பல செய்திகளில் ஒன்று. அப்ப நாங்கள் அந்த விரிவைக்கு போக தேவையில்லை. நாங்கள் அனுமான் தென் திசைக்கு போகிறது, அனுமான் தான் இதில் நாயகன். அவன் தென் திசைக்கு போகிறதில் இருந்து நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் வருகிறது என்னென்றால் கடல். இந்தியாவுக்கும் அல்லது தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில கடல் இருக்கு. இந்த கடலை தாவணும். இந்த கடல் தாவு படலத்தை வான்மீகி மிகச் சிறப்பாக ஐயர் சொல்லுவார். நான் ஐயர் என்று பேசுறது வாவேசு ஐயர். ஐயர் சொல்லுவார், அதில் ஒரு பெரிய இரண்டா கடலை தாண்டுகிறது பெரிய விஷயம். அதை வான்மீகி மிக அற்புதமாக செய்திருக்கிறார். வான்மீகிக்கு கிட்ட நெருங்கிறதே கம்பனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், சவாலாக இருந்திருக்கும். ஆனால் பிறகு கம்பன் கடலை தாண்டி உள்ளே புகுந்து வெவ்வேறு ராவணனுடைய மாளிகை, கும்பகர்ணனுடைய இருக்கை, இந்திரஜித்தனுடைய மாளிகை, இது எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வருகிற வேளையில கம்பன் கொஞ்சம் சிறப்பாகவே வான்மைக்கு நான் சளைத்தேன் அல்ல என்று சொல்லிக்கொண்டு சிறப்பாகவே செய்கிறான். அதுக்கு வாவேசு ஐயர் சொல்லுகிற ஒரு உவமை இருக்கு. ஒரு பெரிய கவி, வாவேசு ஐயர் சொல்வார், சமஸ்கிருத சொல்லுவார், உத்கிருஷ்டமான ஒரு கவி ஒரு பெரிய காவியத்தை பாடி செல்லுகிற வேளையில அதை மொழிபெயர்க்கிற ஒருவன் அல்லது தழுவி அந்த கதையை பாடுகிற ஒருவன் முன்வந்த கவியினுடைய சொல்லாலும் கற்பனையாலும் அவனுடைய உத்திகளாலும் கவரப்பட்டு அள்ளுண்டு போய் அதிலேயே அந்த டிராக்கிலே ஓடிக்கொண்டு இருப்பான். ஆனால் கம்பன் என்ன செய்கிறான் என்றால், பூமண்டலத்தின் சுமையெல்லாம் அனாயாசமாக தாங்குகிற ஆதிசேஷன் போல வான்மீகியினுடைய சுமையை தாங்கிக் கொண்டு தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய தற்புதுமையான கற்பனைகளை சம்பவங்களில் மாற்றம் செய்து அற்புதமாக கம்பன் வான்மீகியை தழுவினாலும் வான்மீகியை அடியொற்றி போனாலும் தன்னுடைய முத்திரையை பொறித்து செல்லுகிறான் என்பது வாவேசு ஐயருடைய மதிப்பீடு. அந்த மதிப்பீடு செய்கிற தகுதி வாவேசு ஐயருக்கு இருக்கு. சமஸ்கிருதம், தமிழ், மேலை புலத்து கிரேக்க காவியங்கள் எல்லாவற்றையும் பழுதர ஓதி கற்றவர் வாவேசு ஐயர். ஆக சுந்தரகாண்டத்தின் தொடக்கத்திலே அனுமான் கடல்தாவு படலம் வருகிறது. சேது சமுத்திரத்தை தாண்டி வரவன் போகவன். அனுமான் தன்னுடைய பேருரு கொண்டு கடலை தாண்டுகிறான். அதற்கு கடல் தாண்டுகிறது எளிதாக இல்லை. இலங்கையை காவல் புரிகின்ற இலங்காதேவி, மைனாக பர்வதம் முதலிய பலவற்றை அவன் சந்தித்து அந்த தடைகளை தாண்டித்தான் போகிறான். இப்போ நாங்கள் இந்த வாயுபுத்திரன் அல்லது அனுமான் ராமாயணத்தின் ஒரு முக்கிய பாத்திரம். ராமனுடைய தூதுவன். ராமனுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய சகாயமாக கடைசி மட்டும் நின்றவன். முடிசூட்டு விழா மட்டும் அனுமான் நிற்பான். அந்த அனுமானுடைய பெருமை இன்றைக்கு இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளுகின்ற நம்முடைய அன்பர் செல்வ வடிவேல் அவர்கள் அனுமானை பற்றி சொல்லி அவனுடைய பணிகள் பற்றியும்
எங்களுடைய கலந்துரையாடலுக்கு ஒரு உந்து சக்தியை தருவார் என்று எதிர்பார்க்கிறேன். டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற என்னுடைய பெருமதிப்புக்குரிய திரு சோபா சார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். கலந்துரையாடலிலே கலந்து கொள்கின்ற அன்பர்களுக்கும் வணக்கம். சுந்தர காண்டம் ராமாயணத்தினுடைய ஒரு அழகான காண்டம் என்பதை எங்களுடைய சோபா சார் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். சீதையினுடைய அழகை, சீதை பட்ட துன்பத்தை, அதுவும் ஒரு அழகுதான். எல்லாவற்றையும் சொன்ன காண்டம் சுந்தர காண்டம். ஆனால் சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்கு அனுமன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே சுந்தர காண்டம் என்பது அனுமனை மையமாக வைத்துக்கொண்டு பேசப்பட்ட காண்டம் என்று அதற்கு பல பேரறிஞர்கள் பொருள் சொல்லியிருக்கிறார்கள். அவை அங்கே அனுமனுடைய பாத்திரம் மிக முக்கியம். ராமாயணத்திலேயே அனுமன் என்று சொல்லப்படுகிற அந்த பாத்திரம் மிக பிரதானமான ஒரு பாத்திரமாக கருதப்படுகிறது. அந்த சுந்தரகாண்டத்திலே கடல் தாவு படலம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை குறித்து காட்டியிருக்கிறார்கள். கடல் தாவ வேண்டும். இலங்கையில் பிரச்சனையே அதுதானே, கடல் தாவுறதுதான் நமக்கு உள்ள பெரிய பிரச்சனை. சேது அணை கட்டுவது என்பது அடுத்த பிரச்சனை. இந்த ரெண்டுக்கும் ஒரு வடிவத்தை தர இருக்கிற ஒரு பகுதி இந்த சுந்தரகாண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி. ஏன்னா கடற்கரையில் போய் இருந்தாச்சு, யார் கடலை தாங்குவது? இதுதான் முதலாவது பிரச்சனை. அதான் சொன்ன போல ஜாம்பவான்ல இருந்து அத்தனை பேரும் இருந்து ஆராய்கிறார்கள். யாரை பிடிச்சி கடல், சும்மா லேசுப்பட்ட கடல் இல்லையே, இந்த கடலை தாண்ட வேணுமே. அப்போ யாரை ஒருவர் பேசாமல் ஒரு மூலையில் போய் எனக்கு உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு இருந்த ஒரு பாத்திரம் இந்த அனுமன் பாத்திரம். பேசாமல் போய் இருந்துட்டார். அனுமனுக்கு ஒரு சிறப்பு, தன் வலிமை அறியான் என்று அனுமனை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லுவார்கள். தன் வலிமை அறியான். யாராவது ஒரு ஆள் போய் அடைய உன்னால் முடியும். இப்போ சில பேர் இருக்கிறார்கள் தானே, அப்படி பேசா இருப்பார்கள், பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், ஆனால் வெளிப்படுத்தாமல் பேசா இருப்பார். யாராவது போய் அவருக்கு சக்கரம் சுத்த வேணும். அப்படி சக்கரம் சுத்த அவர் எழும்பி வந்து ஏதோ செய்கிறன் பேரண்ட் வந்து பெரிய சாதனையெல்லாம் செய்வதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டதுதான் இந்த அனுமனுடைய பாத்திரம். தன் வலிமை அறியா. அப்போ அவரிடத்துல போய் ஜாம்பவான் போய் சொல்லுகின்றார், நீ தான் இதுக்கு சரியான ஆள், அதுக்குள்ள தெரிவு செய்ய வேணுமே. அப்போ எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி அவரை சமாதானப்படுத்தி சரி கடல் தாவுறதுக்கு ஆயத்தமாகின்ற பொழுதுதான் ராமாயணத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அனுமன் மூலமாக நமக்கு காட்டுவார். ராமன் அனுமனை அழைப்பான். ராமன் அனுமனை அழைப்பான். அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்குக்கு போக போகிறார்கள். இந்த தென் திசையை நோக்கி போகிற இந்த அனுமனை ராமன் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன செய்கிறான்? சீதையினுடைய அடையாளங்களை அனுமனுக்கு சொல்லுகிறான் என்பது அந்த இலக்கியத்திலே இருக்கிற நயம். வான்மீகியும் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். கம்பனும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற இடம் அதுதான். சாதாரணமாக இல்லை. சீதையினுடைய அழகை சொல்லுவது என்று சொன்னால் அங்க அழகு அத்தனையும் ராமன் அனுமனுக்கு சொன்னான் என்பது சுருக்கம். நாங்கள் சர்ச்சைப்படுகிற ஒரு இடம். ஆனால் சொல்லுபவன் யார்? ராமன் என்று சொல்லப்படுகின்ற பரபிரமம். கேட்பவன் யார்? சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கின்ற அனுமன். ஆகவே அந்த இடத்திலே அனுமனுக்கு அவன் சீதையினுடைய அங்க அலங்காரம் எல்லாத்தையும் வச்சுக்கணும். பிறகு பின்னாலே அயோத்தியில போய் இதுதான் சீதை என்று அவன் முடிவு செய்ய போகிறான். எல்லாத்தையும் இங்க கேட்டுட்டு இலங்கையில போய் முடிவு செய்ய போறான். வந்திருக்கிறது நான் யார் இவர் என்று முடிவு செய்யறதுக்கு உதவுறது அந்த அங்க அடையாளம் தான். கணையாளியை கொடுக்கின்றான். அந்த கணையாளியை கொடுத்து இது அடையாளம், இதை கொண்டு போய் காட்டு என்று சொல்லி அந்த கணையாளியையும் அனுமனுக்கு கொடுத்து அவன் அங்கே ராமாயணத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் அவ்வளோ பேரும் போகிறார்கள். ஆனால் இதில் அனுமனுக்கு தான் மாம்பழம் கிடைக்க போகுது என்பது ஏற்கனவே ஓரளவுக்கு சொல்லி முடித்தாச்சு. அந்த கதையிலே சொல்லி முடித்தாச்சு. எல்லாம் போகிறார்கள். ஆனால் இவன் தான் போய் கனி கொண்டு வரப்போகிறான் என்பதை காட்டிய ஒரு அருமையான இடம். அந்த இடம் கொடுத்து அனுப்பியாச்சு. கடல் தாவுகிறார். கடல் தாவி லங்காபுரி கடல் தாவுற இடத்திலே பல காட்சிகள் எல்லாத்தையும் கம்பன் அழகாக வைத்திருக்கின்றான். வான்மீகி அழகாக வைத்திருக்கின்றான். வான்மீகியை விட கம்பன் ஒரு படி மேலே போயிருக்கிறான் என்றும் சொல்லலாம். சொல்லக்கூடிய முறையிலே
பல இடங்களை அமைத்திருக்கின்றார். நான் பார்க்குற அந்த ஒரு இடம், அதை மட்டும் நான் சொல்லுகிறேன் நினைக்கிறேன். ஒரு இடம் இவன் இலங்கையை பார்த்த பார்வை. இலங்கையை பார்த்த பார்வை. இலங்கையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில தானே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் இலங்கையை பார்த்தது அனுமன். அனுமன் போய் விழுகிறான். பார்த்தால் இலங்கை முழுவதும் மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கு. அப்போதான் வியக்கிறான் எவ்வளவு பாதுகாப்பாக இதை அமைத்திருக்கிறான் இந்த அரணை வைத்த ஒரு அரசாங்கத்தினுடைய மிகச்சிறப்பு எதுன்னா கோட்டையும் அதை சுற்றிய அரண்கள். அப்ப அந்த அரணை அமைத்திருக்கிறான். இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறான் அனுமன். அந்த ரசனையில அவன் அங்கால போறதே கொஞ்சம் நாள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அப்படி போவான். இவன் போய் விழுந்த உடனே இலங்கையை காப்பாற்றுகிற தெய்வம் லங்காதேவி வந்து விழுகிறாள். அனுமனுக்கு முன்னாலே விழுந்து சொல்லுகிறாள், இது இலங்கை, இதுக்குள்ள நீ உள்ளுக்கு வர முடியாது. அப்ப இவன் அனுமன் அவளோடு வாதம் நடத்துகிறான். வாதம் நடக்கிற பொழுது இவன் சொன்ன, நான் எப்படியும் இந்த அரண்மனைக்குள்ளே போக போறேன். அப்ப இலங்காதேவி ஒரு இடம் சொல்லுவாள், எனக்கு ஒரு சாபம் இருக்கிறது, ஒரு குரங்கு வந்து இலங்கையை கடக்கும். இதெல்லாம் குறிப்பாக கம்பன் சொல்லுவா, ஒரு குரங்கு வந்து இலங்கையை கடக்கும், அன்னியோடு இலங்கை அழியும் என்ற ஒரு இடத்தை அந்த லங்கா தெய்வம் சொல்லப்படுவதாக காட்டுகிறான். அனுமன் இலங்கையை காட்டுகிற அழகு ஒரு தனி அழகு. இலங்கையினுடைய மலைகளினுடைய அழகுகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு, நான் ரசித்த ஒரு இடம் என்னென்றால், இலங்கையிலே நல்ல இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கான். மண்டபங்கள்ல இசை கச்சேரி. அப்ப இலங்கை வேந்தன் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, நல்ல கலை பிரிய. இசை கச்சேரிகள்லாம் நடந்து கொண்டிருக்கான். அதுக்குள்ளே ஒன்றை போடுவான் கம்பன். என்ன, பட்டிமன்றம் நடைபெறுகிறது. பட்டிமன்றம் நடைபெறுகிறது இப்படி சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிறதோ அதுபோல ராமாயணத்திலும், அது இலங்கையிலே. அப்ப இலங்கையிலே அறிவு சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், அறிவாளிகள். விவாதத்தை நடத்தி அந்த விவாதத்தினூடாக ஒரு தெளிவை பெறுகிற ஒரு மக்களாக இலங்கை மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கம்பன் அழகாக காட்டிக்கொண்டு உள்ளுக்கு போகிறான். அரண்மனைக்குள்ள போகிறான். அரண்மனையிலே அவன் காண்ற காட்சியை சொல்லுவதா இருந்தால் அதுக்கு ஒரு தனி அழகு. நண்பர் செல்வ வடிவேல் அனுமனுடைய ஆற்றலை, அனுமனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை, 70 வெள்ளம் வானரர்களும் வெவ்வேறு திசையில போனாலும் உள்ளூர தென் திசையில தான் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பாள். கடலை தாவி தென்னிலங்கை அடைந்து சீதையினுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு உணர்த்துகிற அல்லது அந்த தகவலை கொண்டு வருகிற பெரும்பணி அனுமனுக்கு இருக்கு என்பதை நண்பர் செல்வ வடிவேல் சொன்னார். இந்த கலந்துரையாடல் தொடரிலே இணைகிறவர் தம்பி குகதாசன், ஆசிரியர், ஒரு தமிழ் புலமைமிக்க குடும்பத்திலே வந்தவர். அவருடைய பேரனார் பண்டிதர் புலவர்மணி ஆர்மோன், அவருடைய மாமனார் ராஜகுரு. இவர்களை நான் கண்டு பழகி இருக்கிறேன். குகதாசன் அவர்களை இன்றைத்தான் நான் காணுகிறேன். அவர் சிறிது காலம் வெளிநாட்டில் இருந்து விட்டு வந்து மீண்டும் நம்முடைய ஆசிரிய பணியை தொடங்கி இருக்கிறார். நண்பர் செல்வ வடிவேல் தொடக்கிய இந்த கடல்தாவு படலம் பற்றியும் அனுமானை பற்றியும் அவனுடைய ஆற்றல் பற்றியும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்? அதை விட இந்த ராவணன் பெருமை, கம்பனுக்கும் வான்மீக்கும் இடையில் இந்த வித்தியாசங்கள், அந்த சீதையின் அழகு உணர்ச்சி, அந்த தன்மைகள், அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. ராமாயணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சோப்பாசர் இந்த ராமாயணத்தினுடைய ஒரு கடல், நாங்கள் எல்லாம் ஒரு சிறு துளிகள் என்று சொல்லலாம். அந்த அளவிலே இன்று இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த இடத்திலே இந்த நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்திருக்கின்ற எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற சோப்பாசர் அவர்களே,
இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அடுத்தபடியா இருக்கின்ற எங்களுடைய குருநாதர் செல்வடிவல் ஐயா அவர்களே, என்னோடு எதிரிலே கதைக்க இருக்கின்ற எனது பெருமதிப்புக்குரிய மாலிங்க சிவசர் அவர்களே, மற்றது இந்த டான் டிவி நேயர்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். என்ன திடீரென்று தான் அழைத்தார்கள். என்னால் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுவோம் என்று தற்துணையிலே வந்தேன். இந்த ராமாயணம் என்று சொல்லப்படுகின்ற கடலிலே வான்மீகி கம்பன் என்ற 2 பேரையும் நாங்கள் இங்கே வைத்து பார்க்கின்ற பொழுது, கம்பன் ஒரு வம்பன் என்று நாங்கள் கூறலாம். வம்பு என்றால் கம்பன் பல புதுமைகளை இந்த இடத்திலே செய்திருக்கிறார். இந்த ராமாயணத்திலே வான்மீகியோடு ஒப்பிடுகின்ற பொழுது பல்வேறு புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த கம்பன் செய்த புதுமைகள் ஏகப்பட்ட புதுமைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இந்த தரப்பட்ட நேரத்திலே கூற வேண்டாம், ஒரு 2 புதுமைகளை சொல்லலாம். அந்த ராவனுடைய வீரத்தினுடைய அந்த பாடல் மிக அழகாக எடுத்து சொல்லப்படுகின்றது. வாரணம் பொருதமாறும் வரையினை அர்த்தத்தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வருங்கையோடு இலங்கைக்கார். அதாவது இறுதி கட்டத்திலே அந்த யுத்தத்திலே அந்த ராவனுடைய அந்த வீரத்தை எவ்வாறு இங்கே ராமரோடு ஒப்பிட்டு அங்கே அந்த ராமாயணத்தில் சொல்லப்படுகின்றது. அவ்வாறு அந்த வீரம் பொருந்திய அந்த ராவணன் இங்கே அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றது சீதையினை. இந்த சீதையை சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. அனுமன் வந்துவிட்டார். அங்கே மூங்கில் ஆற்றை மூங்கில் தடியை பிடித்து அதிலே தாவி அப்படியே அந்த கடலை கடந்து அழகாக வந்து விட்டார். அப்ப இந்த கம்பன் அந்த புதுமை செய்து இந்த ராமாயணத்தை படைத்திருக்கின்றான். அந்த ராமாயணத்திலே வருகின்ற மிக ஒரு சிறந்த கதாபாத்திரம், வீரம் தெரிந்த பாத்திரமாக ராவணன் சித்தரிக்கப்படுகின்றான். அங்கே ராவணனுடைய வீரம் அங்கே பேசப்படுகின்றது, உயர்வானது. அந்த ராவணன்ட்டே இருந்து இந்த சீதா பிராட்டியை மீட்டுக் கொண்டு போவதற்கு அந்த அனுமன் கடலை கடந்து வருகின்றான். மூங்கில் தடியை பிடித்து கடந்து இங்கே இலங்காபுரியிலே வந்து பல இடத்திலே இந்த சீதா பிராட்டியை தேடுகின்றான். தேடி மண்டோதரி கூட சீதியாக இருக்குமா என்று தேடுகின்ற பொழுது பிறகு அனுமர் யோசிக்கிறார், இந்த ராவனுடைய இந்த அந்தப்புறத்திலே இந்த மண்டோதரி சீதா பிராட்டி வருவதற்கு, ராமனுடைய மனைவி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஆகவே இது சீதா பிராட்டியாக இருக்காது என்று இன்னும் ஒரு இடத்தை உற்று பார்க்கின்ற பொழுது சோர்ந்து துன்பங்கள் துயரங்களோடு அங்கே அழகு பொருந்திய ஒரு பெண்ணை காணுகின்றான். அப்ப அந்த அழகு பொருந்திய பெண்ணை பார்த்து இதுதான் சீதா பிராட்டியாக இருக்கும் என்று நோக்கி அவருடைய மனதிலே அந்த முகத்திலே இருக்கிற துன்பத்தை பார்த்து நோக்குகின்ற பொழுது பொழுது புலர்கின்றது. பொழுது புலர்ந்து அப்படியே சூரியன் உதிக்கின்றது. அந்த வேளையிலே காலை அங்கே ராவணனை எழுப்புகிறார்கள். எழுப்பி ராவணன் அங்கே வந்து அந்த கெஞ்சி மண்டாடி இறந்து வேண்டிக் கொண்டிருக்கிறான். இந்த சீதா பிராட்டியை நான் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை தீண்டப் போவதில்லை என்று வேண்டிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு கட்டம். இலங்காபுரியிலே அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாள். இங்கே அனுமர் வந்து தான் யார் என்று சொல்லி தனது அடையாளங்களை அங்கே காட்டுகின்றார். இறுதியாக கணையாளி மூலம் நிரூபிக்கின்றார். இறுதியிலே அங்கு சீதியை அந்த கண்டுவிட்ட செய்தியை உடனடியாக போய் ராமபிரானுக்கு தெரிவிக்கின்றார். சீதை என்ற பாத்திரத்தினை நான் எங்களுடைய சமகாலத்தோடு இணைந்ததாக அதனுடைய அந்த சிறப்புகளை கூறலாம் நினைக்கின்றேன். பொதுவாக இந்த கவிஞர்கள் அல்லது புலவர்கள் காலம் கடந்து சிந்திப்பவர்கள் என்று கூறுவார்கள். அதாவது தங்களுடைய காலத்தில் இருந்து எதிர்காலத்தை அவர்கள் உய்த்து உணர்ந்துதான் தங்களுடைய படைப்புகளை அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே கம்பராமாயணத்திலே படைத்திருக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களையும் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் தான் தன் காலத்தில் செதுக்கி இருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன். இற்றை வரைக்கும் அந்த கம்பராமாயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களோடு பொருந்தி செல்வதாகவும் ஏதோ ஒரு வகையிலே சமகால மாந்தர்களுக்கு ஒரு ஊக்குவிசையாகவும் ஒவ்வொரு பாத்திரங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கண்ணோட்டத்தில் சீதையை கொண்டு வந்து நிறுத்துகையில் கம்பராமாயணத்தினுடைய அச்சு விசையாக 2 பெண் பாத்திரங்களை பார்ப்பது வழமை. ஒருவர் சீதை, மற்றொருவர் சூர்பனகை. சீதையை பொறுத்தவரையிலே சீதை என்னை பொறுத்தவரையிலே ஒரு மனோபலத்தினுடைய குறியீடு. அவளுக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் மறுபடியும் வந்து கொண்டிருந்த வேளையில் கூட அவள் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து, அந்த மன உறுதியிலிருந்து அவள்
எந்த சந்தர்ப்பத்திலும் வலுவவில்லை. ஆரம்பத்திலே துன்பம் வந்து பார்க்கின்ற வேளையிலே ராமனோடு கானகம் செல்கின்றாள். ராவணனால் கடத்தப்படுகின்றாள். ஈட்டிலே தீக்குளிக்க செய்யப்படுகின்றாள். இப்படி துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்த வேளையில் கூட சீதை இறுதி வரைக்கும் தன்னுடைய மன உறுதியில் இருந்து வலுவாத ஒரு பாத்திரமாகத்தான் காட்டப்பட்டிருக்கின்றார். இதனால் சுவாமி விவேகானந்தர் சீதையை பற்றி குறிப்பிடுகையிலே இந்திய பெண்களின் லட்சிய பெண்மணி என்று ஒரு அடைமொழியை அங்கே கொடுத்திருப்பார். இந்திய பெண்களினுடைய ஒரு லட்சிய பெண்ணாக அங்கே சீதை காட்டப்படுகின்றாள். இது சீதைக்கு கிடைத்த ஒரு பெருமதியான ஒரு அங்கீகாரம். உலகிலே இந்த முதலாக இந்த கற்பு நிலையிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்கப்படுகின்ற ஒரு பெண்மணியாக நாங்கள் சீதையை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், சமகாலத்திலே இந்த கற்பு கோட்பாடு தொடர்பான பல்வேறு கருத்தாளர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அது தொடர்பான ஒரு தோற்றுவாயினை நாங்கள் கம்பராமாயணத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 விடயங்களுக்கு அவள் ஆட்படுகின்றாள். வனவாசத்தை பொறுத்த வரையிலே ஒரு வனவாசம் அவள் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றாள். கணவன் கானகம் செல்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே அவள் விரும்பியே கானகத்துக்கு செல்ல முற்படுகின்றாள். ஆனால் ராமன் தடுக்கின்றான். ஆனால் அவள் ஒரு வாசகம் சொல்கின்றாள், இவ்வாறு என்னை தடுத்து விட்டு சென்றால் தன்னுடைய தந்தை தான் ஒரு பொருத்தமில்லாத ஒரு வீரமில்லாத ஒரு ஆண்மகனை மருமகனாக பெற்று விட்டேனே என்று அவர் கவலைப்படுவார். எனவே நானும் உங்களோடு கானகம் வர இருக்கின்றேன் என்று அவள் வலிந்து கட்டி கானகம் செல்கின்றாள். அது அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரம். 2வது, அவள் வனவாசம் செல்ல வேண்டிய அந்த சூழல் 2வது பட்சத்தில், அதாவது ராவணனால் கடத்தப்பட்ட பின்னர் ஏற்படுகின்ற அந்த சூழல், அது அவளுக்கு திணிக்கப்படுகின்ற ஒரு சூழலாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த 2 சூழல்களிலும் அவள் ராமனை அங்கே நொந்ததாக தெரியவில்லை. அவள் அதனை ஏற்றுக்கொண்டுதான் அப்படியே தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் அவள் மேற்கொள்கின்றாள். அப்ப அதில் ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கின்றது. அவள் சொல்கின்றாள், ராமன் இருக்கும் இடம் கானகம் ஆனாலும் அதுவே அயோத்திதான். அங்கே ஒரு உச்சத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படுகின்ற எங்களுடைய இந்த தமிழர் வாழ்வியல் நெறியை செவ்வையாக கம்பர் இந்த கம்பராமாயணத்திலே சீதை ஊடாக காட்டியிருக்கின்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். என்னடா அனுமன் சொல்லுகிறான், பழிக்கு மாளிகை தலந்தோறும் இடந்தோறும் பசுந்தேன் துளிக்கும் கற்பக தன்னரும் சோலைகள் தோறும் அழிக்கும் தேரலுண்டு ஆடுனர் பாடுனராகி கழிக்கின்றார் அலால் கவல்கின்றார் ஒருவரை காண. இங்கே ஒருத்தனும் கவலைப்பட்டவனை காணல் இலங்கையிலே. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் இப்போ 3000 வருஷத்துக்கு பிறகு கவலைப்படுறோம். அப்போ இலங்கையில் காணுகிற இடமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குகிறது. தேரல் என்னது கள்ளன் எடுத்துக்கொள்ளுங்க, அரக்கர் கள்ள இருந்துவார்கள். தேரல் உண்டு ஆடுனர் பாடுனராகி கழிக்கின்றாரால் கவல்கின்றார் ஒருவரை காண. கவலுகிறதுக்கு கவலைப்படுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்பது கம்பன். கம்பன் அனுமனை சொல்ல வைக்கிறான். இன்னொன்று அனுமன் சொல்றான், இலங்கையின் அழகை பார்த்த உடனே அவனுக்கு தோன்றுச்சுதான் இதெல்லாம் அழிய போகிறது. நெக்கு நின்றன நீங்குமன்றோ என் நெடுநகர் திருவேற்றான். இந்த நகரினுடைய அழகெல்லாம் அழிய போகிறது முதலும் சொல்லியிருக்கு. எனவே இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், நண்பர் விட்ட இடத்துல இருந்து நான் தம்பி மகாலிங்க சிவத்தை கேட்கிறது, நாங்கள் இந்த படிநிலையில் போவோம். அனுமன் கடல் தாவிட்டான். வரியில் நண்பர் செல்வவடிவேல் சொன்னார், லங்காதேவியை கண்டு அவளுடைய சாபம் இதுகளை அறிந்து அவளையும் அடக்கி அல்லது மடக்கி அனுமன் இலங்கைக்குள்ள நுழைகிறான். அந்த இடத்துல இருந்து நீங்கள் சொல்லுங்கள். கவிஞர் என்ன பத்மநாதன் அவர்களே, என்னோடு இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற பெரியோரே, டேன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாங்கள் சுந்தரகாண்டம் பற்றி இங்கே பேச வந்திருக்கின்றோம். கவிஞர் சோவண்ணா பத்மநாதன் அவர்கள் சொன்ன கருத்தோடு இன்னொரு கருத்தையும் இணைத்து கொண்டு அப்பால் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வாவேசு ஐயருடைய கம்பராமாயணத்தினுடைய பெருமைகளை சொன்னதை சோபாசர் எடுத்து சொன்னார். கம்பராமாயணம் ஸ்டடி என்ற நூலை வாவேசு ஐயர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல ஏனைய காவியங்களோடு கம்பராமாயணத்தை ஒப்பிட்டு சொல்வார். கம்பனுடைய ராமாயணம் மில்டனுடைய சுவர்க்க நீக்கத்தையும் கோமருடைய இலியட் ஒடிசியையும், ஏன் அதன் முதல் நூலாகிய
பாவேசு ஐயருடைய வான்மீக ராமாயணத்தையும் கவிச்சுவையினாலே வென்று விட்டது என்று சொல்லி ஒரு அருமையான போலாரத்தை சூட்டியிருக்கிறார். மற்ற இலக்கியங்களையும் படித்தபடியால், வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், அவற்றை கற்றபடியால் அவை எல்லாவற்றையும் விட எங்களுடைய தமிழிலே இருக்கிற கம்பராமாயணம் சிறப்பாக இருக்கிறது என்பதை இவர் எடுத்து காட்டுகின்றார். இந்த சுந்தர காண்டத்திலே 2 விடயங்கள் முதன்மை வருகின்றன. ஒன்று சீதையினுடைய துயர் நிலை. சுந்தரகாண்டம் சீதையினுடைய துயரத்தோடு தான் ஆரம்பிக்கின்றது. இன்னொன்று இலங்கையினுடைய அழகு. ஆனால் இங்கே மேலோங்கி நிற்கின்றது இந்த சீதையினுடைய துயர் நிலை. செல்வ வடிவேல் அவர்கள் சொன்னார், சீதையினுடைய துன்பமும் அழகாக காட்டப்படுகிறது என்று. அப்படி அந்த துன்பத்தையும் அழகாக காட்ட போனதுதான் கம்பனுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியது. முதல்ல அந்த சீதை சுந்தரகாண்டம் சீதையினுடைய துயரத்தோடு தான் துவங்குகிறது. 2 பாடல்களை கம்பர் எவ்வாறு அந்த துயரத்தை வெளிப்படுத்துகிறார் என்று 2 பாடல்களை பார்த்து கொண்டு அப்பாடு செல்லலாம். வெண்மருங்குள் வாழ் அரக்கியர் நெறிக்கிட அங்கிருந்தால் கல் மருங்கு எழுந்தும் ஒன்றுமோர் துளி வர காணா நல் மருந்து போல் நலநர உணங்கிய நங்கை மென்மருங்கு போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்தாள். வெண்மருங்கில் வாழ் அரக்கியர் நெருக்கிட உறுதியான இடையே இருக்கிற இறக்கியர் பக்கத்தில் இருந்து நெருக்கி கொண்டிருக்க கல்மருங்கு எழுந்தும் என்றுமோர் துளி வர காண. கல்லுக்குள்ளே ஒரு சஞ்சீவி செடி முளைத்திருக்கு. ஆனால் அது முளைத்ததுக்கு இதுவரை மழை நீர் துளி எதுவுமே கிடைக்கல. அத்தகைய நன்மருந்து போல் நலநர உணங்கிய நாங்கை, நல்ல சஞ்சீவி செடை போல இருக்கிறாள். தன்னுடைய அழகு முழுவதுமாக அழிகிற நிலையில இருக்கிறாள். அவள் மெல்மருங்குள் போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்தாள். மென்மையான இடையை போல ஏனைய அங்கங்களும் மெலிந்து போய் இடை மெலிந்ததுன்னு சொல்ற முறையை ஏற்றுக்கொண்டு இடை மட்டுமில்லை எல்லா அங்கமும் மெலிந்து போய் அவன் வளமையா ஒரு லிஸ்ட் கொடுப்பான், என்னென்ன அங்கம் மெலிந்திருக்கான்னு சொல்லி லிஸ்ட் கொடுப்பான். ஆனா இங்க பொதுவாக சொல்லிட்டா ஏனைய அங்கமும் மெலிந்தாள். அடுத்த பாடல் அது கம்பனுக்கு சிக்கலை ஏற்படுத்திய ஒரு பாடல். தழைத்த பொன்முலை தடம் கடந்து அருவி போய் தாழ புழைத்த போல நீர் நிரந்தரம் பொலிகின்ற பொலிவால் விளைக்கும் நுண்ணிய மருங்குலால் இணை நெடுங் கண்கள் மலைக்கண் என்பது காரணக்குறியென வகுத்தார். பாடல் தழைத்த பொன்முலை தடம் கடந்து அருவி போய் தாழம். கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் அவருடைய மார்பகத்தை தாண்டி நிலத்திலே வந்து விடுகிறது. முதலாவது காட்சி. புழைத்த போல நீர் நிரந்தரம் பொலிகின்ற பொலிவார். துவாரத்திலே இருந்து எப்படி நீர் சொரியுமோ அதுபோல அவளுடைய கண்களிலே இருந்து நீர் தொடர்ச்சியாக சொரிந்து கொண்டு இருக்கிறது. இழைக்கும் நுண்ணிய மருங்குளால் இணை நெடுங் கண்கள் மலைக்கண் என்பது காரணக்குறியென வகுத்தார். இந்த மலைக்கண்கள் குளிர்ச்சியான கண்களை மலைக்கண்கள் என்று சொல்ற பெண்களுடைய கண்களை மிகவும் குளிர்ச்சியான கண் என்று சொல்வார். ஆனால் இவளுடைய மழை போல கண்ணீர் நிறைந்து சொரிந்து கொண்டு இருக்கிறபடியா இந்த மலைக்கண்ணுன்றது காரணம். இது சரியான காரணத்தோடு தான் இந்த பேர் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்வது போல இருந்தால் வந்து ஒரு பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு சார் சொன்ன மாதிரி அவன் தான் துயரத்தையும் அழகாக காட்ட வர இது அவருக்கு பிரச்சனையை கொடுத்தது. அண்ணாதுரை அவர்கள் கம்பராமாயணம் கம்பரசம் என்று சொல்லி கம்பராமாயணத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் இந்த கம்பராமாயணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் அதை ஒரு மங்களமாக சொல்றேன். நிராகரிக்க வேண்டும் என்று பல காரணங்கள் சொன்னார். அதில் 2 காரணம் இங்கே கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கு. அவர் சொன்ன முதலாவது காரணம், அவள் கணவனை காணையில் என்று அசோகவனத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கிறாள். கம்பர் என்ன செய்கிறார், அந்த அவள் இந்த கண்ணிலிருந்து மேர்வெல்லாம் கடந்து ஊறிக்கொண்டு போறதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பாடு இருக்கிறார். ஆகவே இது பொருத்தமில்லை. 2வது சார் சொன்ன அனுமானுக்கு அந்த அங்க அடையாளங்களை சொல்லி விடுறது. கிட்டத்தட்ட 20-30 பாடல்ல நெற்றியிலிருந்து கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து களத்திலிருந்து அப்படி ஒவ்வொரு பகுதியா முழுமையா கம்பன் வர்ணிக்கிறான். கம்பனுக்கு ஒரு ஆசை, எங்கே போனாலும் சீதையை பற்றி சொல்றான்டா ஒரு 20-30 பாட்டு போட்டு தான் நாங்கால போவோம். அப்போ அனுமனுக்கு சொல்லி விடுறான், சொல்ல வேண்டியபடியும் இந்த மனைவி இப்படி இருப்பாள்ன்றதுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்து விடுறான். அப்போ இனி அனுமானம் என்ன செய்யணும், அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்து இது சரி இது கொஞ்சம் பிரச்சனை, இது சரி என்று சரி போட்டு தான் நான் இது சீதி என்று கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அங்கே கம்பன் பாடி இருக்கிறான். இது ஒரு பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய மனைவியை பற்றி இப்படி சொன்னது தவறு. ஆகவே இந்த கம்பராமாயணத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே சீதை இருக்கின்ற நேரத்தில் அங்கே முதல் ஆரம்பத்திலே ஹனுமான் வேறதுக்கு முன்னுக்கு ஒரு விடயம், சீதைக்கு அந்த பழைய நினைவுகள் ராமன்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் வருது. அதாவது சங்க இலக்கியம் இருந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை, தரம் 10 இருக்கிறது. கணவன் தரத்தை விட்ட போட்டான், அப்போதும் அந்த பெண் உடல் மெலியாம கையிலிருந்து காப்பு நெகிழாம இருக்கிறாள் உறுதியோடு. அப்ப அதுக்கு அந்த கணவனுக்கு அந்த பெண்ணுடைய தோழி சொல்றாள், நாங்க நீ போனா போல உடல் மெலியாம இருக்கிறோம், ஏனென்றா நீ இருந்த காலத்தின் அந்த நினைவுகளை நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம்.
தவறான வழியில போய் சந்தோஷமா இருக்கையில உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை நினைத்து கொண்டிருக்கிறால சந்தோஷமா இருக்கிறோம். ஆகவே இங்கே சீதையும் அந்த ராமனோடு தான் இருந்த காலத்திலிருந்து நல்ல நிகழ்வுகளை மீண்டும் நினைப்பதாக இந்த பகுதியில பல பாடல்கள் இருக்கிறது. மெய்த்திருப்பதம் என்ற போதிலும் இத்திறன் துறந்து என்ற போதிலும் சித்திர தளர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவான். முதல்ல ராமனுக்கு அரசாட்சி கொடுக்கப்படுகிறது, அப்போ முகத்துல சந்தோஷம் இருக்கிறது. இல்லை இந்த இது நாடு வேண்டாம், நீ திறந்து காடு போன்னு சொல்லிக்க மனம் ஒரே மாதிரியாக இருக்கிறது, முகம் சிரித்த செந்தாமரை மலர போல இருக்கிறது. அப்ப இந்த செல்வத்தை கண்டு அல்லது அது நீங்கிறத கண்டு துன்பப்படாமல் ஓடும் செம்பொண்ணும் ஒக்குவை நோக்குகிற ஒரு நிலையில இருந்த அந்த ராமன் அந்த பெருமையை எண்ணி பார்க்கிறார். இன்னொன்று நினைக்கிறாள், ஆள நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாளி நண்பினை உண்ணி மயங்குவார். இந்த இப்ப பெரிய சக்கரவர்த்தி அரச குலம் மிக உயர்வான நிலையில இருக்கிறவர்கள் அங்கே படகு செலுத்துவதற்காக குவன் பெறுகிறான். ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடன் அந்த கடல்ல படகை செலுத்தி கொண்டு வந்த மிகவும் விட குறைவான் அந்த வேடனுக்கு எம்பி நின் தம்பி, என்ற தம்பி உண்ட தம்பி, நீ தோழன், நீ என்னுடைய தோழன். அது மட்டுமல்ல சீதைக்கும் ஒரு உறவு கற்பித்தான். மங்கை கொழுந்தி, அதாவது என்னுடைய மனைவி உன்னுடைய மைத்துனி என்று சொல்லி அந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்துக் கொள்ளுகிற அந்த பெருமையை நினைத்து பார்த்தார் என்று சொல்லி இவ்வாறு சீதை அந்த ராமனுடைய நினைவோடு இருக்கிற நிலைமையே இங்கே அயோத்தியா சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பத்திலே மிக அழகாக கம்பன் காட்டுகிறான். இலங்கையினுடைய அழகை சொல்லுகிறபடியாகத்தான் சுந்தரகாண்டம் என்று பெயர் பெற்றது. இன்று வரை இலங்கையினுடைய அழகை அறிந்துதான் பெருமளவு உல்லாச பிரியாணிகள் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பன் இந்த இலங்கையை வந்து பார்த்தான இல்லையோ மிக கற்பனையோடு மிக சிறப்பாக இலங்கையின் அழகை பாடியிருக்கின்றார். மகாலிங்க சிவம் மிக முக்கியமான செய்திகளை சில பதிப்பாசிரியர்கள் இந்த பாடநூல்களில் சீதையை கொல்லாதே கொல்லும் நினைவுகள் என்று போட்டிருக்கிறார்கள் தலைப்பு. அவள் தனியே இருக்கிறாள், சிறைப்பட்டு இருக்கிறாள், அந்நிய மண்ணில் இருக்கிறாள், உத்தார் உறவினர் யாரும் இல்லை. அப்படி இருக்கிறவள் எப்படி இருப்பாள் என்பதை அவர் சொன்னார். கண்ணீர் மலைக்கண் என்பதும் காரணக்குரியன வகுத்து அப்படி இருக்கிறாள். வெறும் பல சிந்தனைகள் அவளுக்கு சீதை கூடுது. எப்பவும் நாங்கள் திரும்பி பார்க்க துன்பங்களையும் துன்ப சம்பவங்களையும் நினைக்கலாம், இனிய சம்பவங்களையும் நினைக்கலாம், சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நினைக்கலாம்.